வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கருவாடு தொக்கு பண்ண போகிறோம். கருவாடு தொக்கு பண்ணுறதுக்கு நான் இது சால மீன் கருவாடு. அதை நல்லா கழுவி இதோட செதிலெல்லாம் எடுத்துட்டு கழுவி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்படியே ரொம்ப அழகாக இளவி வந்துடும் அந்த தோலெல்லாம். அது மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். நான் அது மாதிரி தான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 15 கருவாடு இருக்குது. வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு, 2 பெரிய வெங்காயத்தை இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை அதில் சேர்த்து விட்டுக்கலாம். 4 பச்சை மிளகாய் இது மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். ஒரு கண்ணாடி பதம் வரை வதக்கிக்கலாம். இன்னும் 1 நிமிஷம் வதக்கிட்டு தக்காளி சேர்க்கலாம். இதோட கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு அதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளமாக. பூண்டு கொஞ்சம் வதங்கட்டும். மீடியம் சைஸில் 6 தக்காளி இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல பழுத்த பழமாக எடுத்திருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். தக்காளி நல்லா வதங்கணும். கருவாட்டில் நிறைய உப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் உப்பு தக்காளியில் சேர்க்குறேன். நல்லா வதங்கட்டும். இது சக்தி வத்தல் தூள். இது ரொம்ப காரமாக இருக்குது. நான் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்க்குறேன். இப்போ அடுப்பு தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கலாம். 1 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுடலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதில் எனக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்க்கலாம். இல்லை ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்க்குறேன். மூடி வைக்கலாம். 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதில் நம்ம கருவாடு போட்டு சேர்த்துடலாம். கருவாட்டில் உள்ள உப்பு மசாலா எல்லாம் சேர்ந்து உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம். சிம்மில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிருக்கு. திறந்து பார்த்துடலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இன்னும் 2 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. காரம் எல்லாம் உங்கள் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது மாதிரி எந்த கருவாடுனாலும் சேர்த்து பண்ணலாம். நெத்திலி கருவாடுக்கு இது மாதிரி பண்ணலாம். வாழை கருவாடு பண்ணலாம். எல்லா கருவாடுமே இந்த மாதிரி பண்ணி எடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சால கருவாடும் ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளவுதான். நான் இனி இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ கருவாடு தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. காட் பிளஸ் யூ.